குறிப்பாக திருவொற்றியூரினுடைய பிரதான பகுதிகளில் தற்பொழுது மழைநீர் தேங்கிவிட்டாலும் கூட தற்போது உட்புற பகுதியில் இருக்கக்கூடிய ராஜாஜி நகர், டாக்டர் அம்பேத்கர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது எந்த அளவுக்கு மழைநீர் சூழ்ந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். ஒரு குட்டி தீவு போல இந்த பகுதியினுடைய 4 புற பகுதியிலும் தற்போது மழைநீர் வெள்ளமாக சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல இங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் பெரும்பாலும் மழையில தற்போது மூழ்கக்கூடிய சூழல்ல தான் இருக்கு. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கலாம். அக்கா வணக்கம், எப்படி இருக்கு? எவ்வளவு நேரமா மழை நிக்குது? இல்ல முன்னெல்லாம் மழை பெஞ்சுன்னு தான் இருக்கு. நைட்ல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வீடெல்லாம் தண்ணி வந்துச்சு, வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துச்சு. வெளியெல்லாம் வர முடியல. தண்ணி பாம்பு, பூச்சி எல்லாம் வருது. வீட்டுல பயமா தான் இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. இப்ப இங்க இது பத்தி புகார் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? யாராச்சும் வந்திருக்காங்களா? யாரும் வந்து பாக்கல, எந்த ஒரு இதுவும் கேட்கல, எதுவும் பண்ணல. நாங்களே தான் எதனா பால் வேணும், எதனா மளிகை சாமான் வேணும்னா நாங்க தான் வீட்டுல ராமலிங்க போய் வாங்கிட்டு வராங்க. எவ்வளவு தூரம் இந்த தண்ணி பார்க்க முடியுது? ஏன்னா இப்போ சுற்றிலும் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. இது மாதிரி எவ்வளவு பகுதியில இருக்கு? இங்க எல்லா ஏரியாலயுமே அப்படிதான் இருக்கு தண்ணி. மொத்தமா ஃபுல்லா எல்லார் வீட்லயுமே அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் மாடி வீடுன்றதுனால கொஞ்சம் பரவாயில்ல. கீழே இருக்க வீடெல்லாம் ரொம்ப தண்ணி நிறைய தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதாவது இந்த பகுதியில தொடர்ச்சியாக மழையினுடைய தாக்கம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருப்பதனால குறிப்பாக நீங்க பார்க்கலாம், நெடுந்தூரத்திற்கு மக்கள் தற்போது இந்த மழை வெள்ளத்துல தான் நடந்து வர்றாங்க. குறிப்பா தொடர்ச்சியா இந்த மழை பெய்யும் பொழுதெல்லாம் இந்த தாழ்வான பகுதியா இருக்கக்கூடிய ராஜாஜி நகர் பகுதியில் எப்பொழுதுமே மழைநீர் தேங்கும். தொடர்ச்சியா இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இது போன்ற மழை முழுமையாக விட்டு ஓரிரு நாட்களுக்கு கூட இந்த மழைநீர் அப்படியே தேங்கி நிற்கக்கூடிய சூழல் இருக்கும் தற்போது தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இது பக்கிங்காம் கால்வாய் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக திருவொற்றியூருடைய அந்த பக்கிங்காம் கால்வாயினுடைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கறதுனால தொடர்ச்சியா அங்கிருந்து வரக்கூடிய அந்த மழை நீர் இங்கிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழலும் இருக்கு. குறிப்பா சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு இது குறித்தான தகவல்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட தற்போது அதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது மழை நின்ற பிறகுதான் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான பொதுமக்களுடைய கருத்தாக பார்க்க முடிகிறது. அப்படியா?